மை டியர் பேரண்ட், இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதுவதற்காக முக்கியத்துவம் கொடுக்கல, சொல்கிறதுக்கு மட்டும்தான் அந்த முக்கியத்துவம் கொடுக்குறீங்கிறது நீங்கள் வீடியோவை பார்த்ததுலேருந்து தெரியுது. ஸோ நான் 7th டேபிளில் எழுதலை, சொல்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவை போடுறேன். கவனிங்க, 7th டேபிளுக்கு 7 ஃபிங்கர் விடணும், 3 ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லணும். அடுத்தது 8 ஃபிங்கர் விடணும், 3 ஃபிங்கராக க்ளோஸ் பண்ணணும். அடுத்தது 9 ஃபிங்கர் விடணும், 3 3ஆக க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 7th டேபிளுக்கு சொல்கிறதுக்கான முறையை பார்க்கலாம். இப்போ 1 7s are 7, 2 7s are 3 ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணிங்கன்னா 4, 2 7s are 14, 3 7s are 21, திரும்ப 8 ஃபிங்கர் விடணும், 4 7s are 28, 5 7s are 35, 6 7s are 42, 7 7s are அடுத்தது 9 ஃபிங்கர், 7 7s are 49, 3 ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணினா 6 ஃபிங்கர் இருக்கும். 8 7s are 56, 9 7s are 63, 10 7s are 70. 10 சொல்லும்போது 0 வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது 7 ஃபிங்கர், 11 7s are 77, 12 7s are 84, 13 7s are 91, 14 7s are 8 ஃபிங்கர் அடுத்தது, 14 7s are 98, 15 7s are 105, 16 7s are 112. இப்படியே நீங்கள் சொல்லிக்கிட்டே ரொட்டீனாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேபிளை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிங்கரை வச்சு ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகேங்களா? தேங்க்யூ.